வெற்றி பெறுகிற ஒரு நல்ல ஒரு அனுபவம். வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் வரலாங்க, எவ்வளவு நிந்தை வரலாங்க, எவ்வளவு அவமானம் வரலாம். உங்களை பார்த்து சொல்ற, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப நீ எழும்புவாய். பாவத்தில் இல்ல, தப்பா எடுத்துக்கூட அந்த வசனத்தை. 7 தரம் பிசாசு உன்னை கீழே தள்ளினாலும், சத்துரு உன்னை கீழே தள்ளினாலும் நீ எழும்புவாய், எழும்புவாய். ஆண்டவன் தூசியை தள்ளி விட்டுட்டு உன்னை உற்சாகத்தோடு கரங்களை பிடித்து உன்னை ஜெயமாய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர நம்மோடு இருக்கிறாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிற மகனே. அவர் தாமே நமக்காக பாடுபட்டபடினால் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை. உங்களை பார்த்து சொல்ற, உலகத்தினால் நீங்க தோற்று போகக்கூடாது, பாவத்தினால நீங்க தோற்று போகக்கூடாது, மாம்ச இச்சையினால தோற்று போகக்கூடாது. அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் ஜெயம் பெற முடியாது. யோபுவை பார்க்கிற எனக்கு அருமையானவர்களே, அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் வந்துச்சு. மனைவி சொல்லுகிறார், இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிற? தேவனை தூசித்து ஜீவனை விடு, இன்னும் ஏன் நீ உயிரோடு இருக்கிற? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வார்த்தை. மற்றவங்க சொல்லலாம், யார் சொல்லக்கூடாது? மனைவி சொல்லக்கூடாது, கணவன் சொல்லக்கூடாது. சோத்திரம், அல்லேலூயா. இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிற? இன்னுமா சபைக்கு போற? இன்னுமே முக்காடு ஓடிட்டு அல்லேலூயா போடுற? உனக்கு மானா சூடு சொரணை ஒண்ணுமே இல்லையா? பேசு, நீ எதை வேணாலும் பேசு. என் ஏசப்பா தான் கல்வாரிசில் வெற்றி சிறந்தார். அவர் தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அவர் என்னை தப்புவித்தாலும் சரி, என்னை தப்புவிக்க போனாலும் சரி, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நிச்சயம் அவர் வருவார். அல்லேலூயா. சிங்க கெபியில் இருந்தும் அக்னி சூளையில் இருந்தும் என்னை ஜெயமாய் வெளியில கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைய வாழ்க்கையில சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். உனக்கு நிச்சயம் ஜெயத்தை தருவார். அவருக்காக நீ ஒரு ஸ்டெப் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவர் உனக்காக 2 மடங்கு உனக்கு பலனை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் புலம்பலை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உன் தோல்வியின் பயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தோல்வியின் எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என் வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டேன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் பலனை கொடுப்பேன், நீ ஜெயம் பெறுவாய். சீக்கிரமாய் சாத்தானுடைய தலையை உன் காலின் கீழே நசுக்கி போடுவேன். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தோல்வி என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க. நீதிமான் 7 முறை விழுந்தால் நீ எழும்புவ, நீ எழும்புவ, நீ வெற்றியா எழும்புவாய். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் எடுங்க. அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள். ஆமென்னு சொல்லுங்களேன். 2வது நம்ம பார்ப்போம்.